இங்க ராதாமணி ஒரு பெரிய குடிகாரனா இருக்கிறான். வேலைக்கு போன காசு எல்லாத்தையுமே குடிச்சே காலி பண்ணிடுறான். வீட்டுல வேலைக்கு போறதுக்காக வாங்கி கொடுத்த பைக்கையும் தொலைச்சிட்டு வந்துடுறான். இவங்க மனைவியும் பைக் எங்கன்னு சொல்லி கேட்டா அவங்களே தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி குடிச்சிட்டு சண்டை போடுறதுனால அங்க வர போலீஸ்காரர் இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஸ்டேஷன்ல உள்ள இன்ஸ்பெக்டரோ எதுக்குடா இப்படி குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டா, நான் நிறைய குடிச்சு என் குடும்பமே நாசமா போச்சு சார், அந்த கஷ்டத்துல தான் குடிக்கிறேன்னு சொல்றான். இதனால பனிஷ்மெண்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷனை கிளீன் பண்ணி அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இவனும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க சீல் பண்ணி வச்சிருந்த சரக்க பாக்குறான். அதனால அங்க இருக்கிற சரக்கு எல்லாத்தையுமே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறான். இத பார்த்த போலீஸ்காரரோ சீல் பண்ணி வச்சிருந்த சரக்கு எல்லாத்தையுமே குடிச்சு காலி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற பாட்டில் எல்லாத்தையுமே வாங்க பாக்குறாங்க. ஆனா இவனும் ஃபுல் போதையில அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே வாந்தி எடுத்து நாஸ்தி பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்த இன்ஸ்பெக்டர் இவனோட மனைவியை வர வச்சு, இவன் இதுக்கு மேலே இப்படி நடந்துக்கிட்டான்னா அவனை விட்டுடுவோம், ஒன்னதான் கூப்பிட்டு வந்து முறவாசல் பண்ண வச்சிருவோம்னு சொல்லி மிரட்டி அனுப்புறாங்க. இதுல இவங்க மனைவிக்கு ரொம்பவும் கஷ்டமா போயிருது. அப்படியே அழுதுகிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு அசோக்ன்றவர் எங்களோட வீட்டுல டைல்ஸ் ஓட்டணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறான் இது ஒரு மறுவாழ்வு மையம்னு சொல்லி. இவன் ரொம்பவும் குடிச்சிக்கிட்டு இருக்கனால இவனோட மனைவி தான் அந்த மறுவாழ்வு மையத்துல பேசி சேர்த்து விட்டுருப்பாங்க. இவனை கூட்டிட்டு வர்றதுக்காக தான் டைல்ஸ் ஓட்டணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறவன் அங்க உள்ள பாத்ரூம்ல இருக்கக்கூடிய ஜன்னலை கழட்டி அங்க இருந்து தப்பிச்சிடுறான். தப்பிச்சு வந்ததுனால இனிமே இவனை பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்தவன் இனிமே நான் ஒழுங்கா இருக்கிறேன்னு சொல்லி அவங்க மனைவிக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறான். அதை நம்பி அவனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வைக்கிறாங்க. அந்த சமயம் இவனை ஒருத்தன் குடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிடுறான். அவங்க இவன் திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு இவனை விட்டு தனியா பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள கூட்டிட்டு வரதுக்காக அங்க போனா அங்க அவங்களோட அண்ணன் வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு அடி அடின்னு அடிச்சு விட்டுடுறாரு. அவங்க தாலியை கழட்டி இவன் கையில கொடுத்து விட்டுறாங்க. இருந்து பழையபடி குடிக்க ஆரம்பிச்சிடுறான். திடீர்னு ஒரு நாள் இவன் கூடவே இருந்து குடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ரத்த வந்து எடுத்து இறந்து போயிடுறாரு. அப்புறம் தான் குழந்தைகளையும் மனைவி பத்தி நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். உடனே குழந்தைகளை பாக்குறதுக்கு அங்க போனா குழந்தைகளுக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு வீட்டுல கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தவன் அங்க இருந்து ஒரு பேக்கரிக்கு போய் குழந்தைகளுக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கிட்டு காசு கொடுக்காம ஓடி வந்துடுறான். ஆனா கடைக்காரனோ இவனை பின்னாடியே தரத்திட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த குடியால நம்ம எவ்வளவு மோசமான நிலையில இருக்கோன்றதை தெரிஞ்சுக்கிறான். வாழ்ந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்புறம் உயிரோட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்றவன் கொலைக்கு முயற்சி பண்றான். ஆனா அதுவும் ஃபெயிலியர் ஆகவும் தப்பிச்சு வந்து அந்த மறுவாழ்வு மையத்துல போய் சேர்ந்துக்கிறான். போனதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இவனை மாத்திக்கிறான். இவனை போல இருக்கக்கூடிய குடிகாரங்களை கூட்டிட்டு வர வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். மாற்றத்தை பாக்குற அந்த அசோக்ன்றவரோ நீ இங்க குடிக்காம இருக்கிறது பெருசு இல்ல, வெளியில போயும் குடிக்காம இருக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி வெளியில அனுப்பி விடுறாரு. இருந்து போறவன் நேரம் அவனோட மனைவி பார்த்து நான் குடிக்கிறது இல்ல இப்ப தெரிஞ்சிட்டுன்னு சொல்றான். உங்களோ நீ குடிச்சா என்ன குடிக்கலன்னு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மனைவி நம்பலேன்னு சொல்லி மறுபடியும் அந்த ஒயின் ஷாப்புக்கு தான் போய் உட்கார ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அந்த அசோக்ன்றவர் கால் பண்ணவும் உடனே அங்கிருந்து எழுந்து போயிடுறான். போனவன் நீங்க சரியான நேரத்துக்கு கால் பண்ணலன்னா நான் மறுபடியும் குடிகாரனா இருப்பேன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். ஒரு தான் நீ திடீர்னு போய் திருந்திட்டேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கூட ஒன்னு நிரூபிக்கணும், அது வரைக்கும் நல்லா வேலைக்கு போய் உங்க பசங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. இருந்து மறுபடியும் டைல்ஸ் ஓட்டுற வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். போலவே குடிச்சிட்டு ரோட்ல படுக்கிற எல்லாரையுமே கூட்டு போய் அந்த மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விடுறான். அவனோட குழந்தைகளுக்கும் பிடிச்சதை வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறான். சில அவங்க மனைவியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்க கூட வாழ ஆரம்பிக்கிறான். சில இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.